வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் நாங்க செய்ய போறோம். அதோட பேர் கத்திரிக்காய் இறால் குருமா. பேரே வித்தியாசம், காம்பினேஷனும் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா டேஸ்டும் அப்படிதான் இருக்கும். சரி, இந்த கத்திரிக்காய் இறால் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வெங்காயம், எறா, கத்திரிக்காய், எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உப்பு, தனியாத்தூள், கரம் மசாலா தூள், தேங்காய் விழுது. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கணும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் போடலாம். இது குருமா இருந்ததுனால கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வதங்கும் போது கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாங்க. குருமாக்கு மெயின் வாசனையே புதினா தான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டா தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கங்க. லேசா உப்பு போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தான் உப்பு சேர்த்திருக்கோம். ஆனா இப்ப குருமா ஃபுல்லா எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா திரும்பவும் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா தண்ணி ஊற்றி வதக்கிடுவோம். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா எறா, அதை இதுல போடுவோம். கொஞ்சம் இது எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சுங்க. நான் தண்ணி ஊற்றிடுறேன்.
எறா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். எறா வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. எறா வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம கத்திரிக்காய் ஏற்கனவே வதக்கி வச்சுக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்திருக்கு, அதோட உப்பு காரம்லாம் அதுல கொஞ்சம் பிடிக்கட்டும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க, கத்திரிக்காய் அந்த குருமாவோட நல்லா கலந்துருச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட கலந்துடுறோம். இப்போ தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா குருமாக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அது இருக்கு. ஸோ ஒரு கொதியிலேயே நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். இனிமே இதை இறக்கிட வேண்டியதுதான். ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சுவையான கத்திரிக்காய் இறால் குருமா ரெடிங்க.